இந்த சமாதானத்தை சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்தார். அப்படியானா சமாதானத்தை உண்டாக்கினது யாருன்னா இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் இயேசுவை தவிர எந்த மதமோ எந்த மார்க்கமோ கடவுள் என்று யார் சொன்னாலும் அமைதியை கொடுக்கவே முடியாது. நீங்க தலைகீழா நின்னு யோகா பண்ணாலும் நீங்க என்னதான் பண்ணாலும் no peace, only peace from Lord Jesus Christ. அவரே அதற்கு உரிமைக்காரர், அவரே அதை சம்பாதித்தார், அவரே அதற்கு விலை கிரயத்தை கொடுத்தார். அப்ப விலை எவ்வளவு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டு கொண்டார் என்றால் அந்த சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்த விலை எவ்வளவு என்று கேட்டீங்கன்னா, விலையேறப்பெற்ற குற்றமில்லாத இயேசுவின் இரத்தம். அதனாலதான் பவுல் பின்னால சொன்னார், தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை குறித்து கண்காணிகளாய் வைக்கப்பட்ட நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய அறிவு சபையை சம்பாதிக்கல, நம்முடைய அனுபவம் சபையை சம்பாதிக்கல, நம்முடைய புத்தி சபையை சம்பாதிக்கல. என் ஆண்டவராய் இயேசு நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை பரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது இந்த பீஸ், இந்த சமாதானம். இந்த சமாதானம் எந்த சபைக்குள்ள இருக்குமோ அந்த சபை வளரும்.